12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃபில் எக்ஸாம் 2025-26 சென்னை டிஸ்ட்ரிக்டோட காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் பார்த்துலாம். டிவைடிங் த ஒர்க் இன்டு ஸ்மால் டாஸ்க்னாலே அது வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு. மேனேஜ்மெண்ட் அலர்ட் அப்படின்னாலே அது வந்து MBE தான். நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி டைம்ஸ் செக்யூரிட்டி சோல்ட் இன் செகண்டரி மார்க்கெட் கேட்டிருக்காங்க, மல்டிபிள்ஸ் டைம்ஸ். கார்பரேட் ஹவுசஸ்னாலே அது கமர்ஷியல் பேப்பர். ஜாபர்ஸ் வந்து யாருக்காக, அவங்களோட ஓன் டிரான்சாக்ஷனுக்காக தான் அவங்க வந்துட்டு டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. சிபி ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1988. ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ஒரு இன்டான்ஜிபிளான அசெட்டு. ரெக்ரூட்மெண்ட் வந்து ஜாப் சீக்கருக்கும் ஜாப் ப்ரொவைடருக்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறாங்க. ஸ்பாட் மார்க்கெட்னாலே டிரான்சாக்ஷன். பியூர் பிளே ரீட்டைலர் அப்படின்னாலே டிரான்சாக்ஷன் புரோக்கர்ஸ். அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் ப்ரூஃப் அப்படின்னாலே கேஷ் ரிசிப்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்காங்க, ஹை கோர்ட்டு. மேக்ரோனாலே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அன்கண்ட்ரோலபிள். நெக்ஸ்ட் வந்து பேரியரை ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் டு செல் கேட்டிருக்காங்க, செல்லுனாலே செல்லர் தான். செக் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வேலைக்கு ஆகுதுன்னா 3 months. ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரு எம்ப்ளாயி கிடையாது. இனோவேஷன் அப்படின்னாலே அது வந்து அட்டெல் இனோவேஷன் மிஷன் எய்ம். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஆஃப் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அது போனஸ் ஷேர்ஸ். அட்மன் அவுட் கேட்டிருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், CEO, ஷேர் ஹோல்டர். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் அத்தாரிட்டியில் இருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஆட்மன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டர் தான். 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு. ஸ்விட்சிங் வந்து நம்ம 5th லெசன் மணி மார்க்கெட்டில் வரும். செபி வந்து 8th லெசன்ல இருக்கு. நெக்ஸ்ட் போச்சிங் வந்து லெசன் நம்பர் 10ல இருக்கு. கேட்டிருக்கிற எல்லா கொஸ்டினுமே வந்து புக் பேக் தான். கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேட்டிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 22nd லெசனில் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட்டுங்கிறதுல 4th டைப் தான் ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, when an endorsement restricts or prohibits further negotiability of the instrument, it is called restrictive endorsement. 3 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங் செகண்ட் லெசன்ல இருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் 5th லெசன். ஆர்கனைசேஷன் சக்சஸ் செபி வந்து 8th லெசன். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே 10th லெசன்ல தான் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் வெரி ஷார்ட் லாங் 13th லெசன். இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேஷன் 16th லெசன்ல இருக்கு. எக்கனாமிக் பாலிசி 20. ஸோ இது 4மே ஒரே லெசன்ல இருந்தா இங்கேயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நெகோஷியபிலிட்டி அசைனபிலிட்டி வந்து லெசன் நம்பர் 22ல இருக்கு. இந்த எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங்ல த்ரெட், ஜாம், NSDM சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் சீட் தான் இருக்கு. த்ரெட் அப்படிங்கிறது ட்ரேட் ரிலேட்டட் ஆண்டர்பிரினர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். NSDM வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன். லாஸ்ட் கொஸ்டின் வந்து 3 ரிமூவல் ஆர் டிஸ்மிசல் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி கேட்டிருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரி எப்போ தூக்குவாங்க அப்படின்னா, அவரோட அப்பாயின்மெண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா தூக்கிடுவாங்க. இல்லைனா வந்துட்டு அவர் சீக்ரெட் ப்ராஃபிட் ஒதுக்கி இருக்கிறாரு, இல்லை மிஸ்கண்டக்ட்ல இறங்கிட்டாரு, இல்லை வந்து ஒழுங்கா இல்லை ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிட்டாரு அப்படின்னா அவரை வந்து அவங்க வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. இது வந்து லெசன் நம்பர் 28.